எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு லிவிங் அண்ட் லிவிங். நான் ஈர்ப்பு விதியை ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்கேன். ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறேன். இல்லைனா இப்போ தான் ரீசண்டாக எனக்கு தெரியும், ஒரு 1-2 மாதம் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இன்னமுமே சக்ஸஸை நான் பார்க்கல. அதுக்கான அறிகுறியும் தெரியல. நான் உண்மையிலேயே ஈர்ப்பு விதி எனக்கு ஒர்க் ஆகுமா, இல்லை இதெல்லாம் சும்மா ஏதோ ஒரு தியரட்டிக்கலாக பேசிட்டு போகிறாங்களா, கதை மாதிரி பேசிட்டு போகிறாங்களா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். உண்மையிலேயே ஈர்ப்பு விதி ஒர்க் ஆகுது அப்படின்னா ஏன் எனக்கு சக்ஸஸ் ஆகலை? இதனால வரைக்குமே என்னோட நிலைமை மாறாமல் இருக்கு. முக்கியமாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு சக்ஸஸையுமே நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், நிறைய சோகங்கள், கஷ்டங்கள், இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. சொல்லப்போனால் நான் ஈர்ப்பு விதி அப்படிங்கிற ஒரு முன்னாடி தெரிஞ்சதுக்கு, அதாவது தெரியறதுக்கு முன்னாடி கூட நான் ஏதோ அப்படி சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தேன். இப்போ ஈர்ப்பு விதி நினச்சாதான் நடக்கும் அப்படின்னு ஒன்று தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் நிறைய ஃபீல் பண்ணுறேன், கஷ்டப்படுறேன். வாழ்க்கையில் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு நான் எனக்கு நானே கேட்டுக்கிறேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. அதாவது ஈர்ப்பு விதியில் நிறைய மெத்தடு, டெக்னிக்கு, ப்ராக்டிசஸ் எல்லாம் இருந்தாலும் அது சொல்ல வர்றது என்ன அப்படின்னா ஒன்றே ஒன்று, நீங்கள் நினச்சா நடக்கும். இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனோட டெஃபினிஷன். பொதுவாக இப்போ ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக நம்ம பேசுகிறோம் அப்படின்னா ரெண்டு விஷயம் தான். ஒன்று, ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, இல்லைன்னா ரொம்ப நாள் பழகிட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி நாம் அவங்கள திருப்பி கொண்டு வர்றது? இதை பற்றி மட்டும்தான் நிறைய பேர் ஆதங்கப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் பணம் சம்பாதிக்கிறதுலையோ, இல்லை ஒரு வேலை வாங்குறதுலையோ, இல்லை வாழ்க்கையில் ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிறதுலையோ பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன் அப்படின்னா அவங்க அதை ஈஸியாக பண்ணிட முடியும், நம்மளால இதெல்லாம் சரி பண்ணிட முடியும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை மட்டும்தான் நான் நிறைய முயற்சி பண்ணிட்டேன், சரி பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்க என்ன தப்பு பண்றாங்க அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருத்தங்க நம்மளை விட்டுட்டு போறாங்க, இல்ல ஏத்துக்கல, சரி இப்போ போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஒருத்தங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அழுவோம், புலம்புவோம், நிறைய பேசுவோம். நம்ம பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை எல்லாத்தையுமே மற்றவங்க கிட்ட சொல்லி நம்ம நியாயம் கேட்போம். இதனால அவங்க திரும்பி வந்துருவாங்களா? அப்படியே வந்தாலும் அவங்க பழைய மாதிரி நம்ம கிட்ட பாசமா பேசுவாங்களா, அன்பா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கொஸ்டின் மார்க் தான். ஒருத்தங்க உங்களை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அழுவோம், புலம்புவோம், நிறைய விஷயத்த பேசுவோம். தனக்குள்ளேயும் சரி, மற்றவங்ககிட்டையும் சரி, அதை பற்றி சொல்லியே பேசிட்டே இருப்போம். ஒருத்தங்க உங்களை விட்டு போறாங்கன்னா போகட்டுமே, விட்டுருங்க, போகட்டும். அவங்க நம்மளை புரிஞ்சிக்காத, நம்மளை பிடிக்காதவங்க கிட்ட நாம ஏன் கெஞ்சினோம்? அப்படியே ஒருத்தங்க நம்ம கிட்ட பேசுறாங்க, பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது பழைய மாதிரி பேசுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது. ஒருத்தங்க திரும்பி பழைய மாதிரி பேசணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். சாதாரணமா திரும்பி பேசினாலும் கூட பழைய மாதிரி பேசணும், அதே அன்போட, அதே விளையாட்டுத்தனத்தோட, அதே பாசத்தோட பேசணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப நாள் டைம் எடுக்கும். ஏன்னா நீங்களோ இல்லை அவங்களோ ஒருத்தருக்கு ஒருத்தருக்கான நம்பிக்கையை இழந்திருப்பீங்க. அது பழசு எப்பவுமே ஒரு விஷயம் நடக்குது, ஒரு பொருள் உடஞ்சிருச்சு அப்படின்னா அது பழசு மாதிரி வராதுன்னு சொல்லுவாங்க, சரியா? அந்த மாதிரி தான் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நாம் அந்த விஷயத்தை பற்றி மட்டும்தான் அழுது புலம்புறமே தவிர நம்ம என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கவே மாட்டோம். அந்த டைம்ல யாராலையும் யோசிக்கவும் முடியாது. பொதுவாக நம்மளோட எண்ணங்கள், மனசு எல்லாமே கஷ்டப்பட்டு இருக்கோம். ஸோ அந்த கஷ்டப்பட்டு இருக்கோட நிலைமையில நம்ம
அதாவது நம்ம எதை அதிகமாக நினைக்கிறோமோ அதுதான் ஈர்ப்போம். நம்ம விட்டுட்டு போயிட்டாங்க, நம்ம வரமாட்டாங்களோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதுதான் உங்கள் லைஃப்பில் நடந்துகிட்டு இருக்கும். சரியா? நடக்கும், அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ வந்துட்டு ஒருத்தங்க நம்மளை விட்டுட்டு போகிறாங்கன்னா போயிட்டு போகிறாங்க, ஜஸ்ட் விட்டுருங்க. அதுக்கப்புறமா அவங்களா புரிஞ்சு நம்மக்கிட்ட வருவாங்க அப்படின்னு நம்புங்க. கண்டிப்பாக அது நடக்கும். அதே மாதிரி உண்மையிலேயே, அதாவது உண்மையாக பேசி பழகி ஒரு சூழ்நிலை காரணமா பிரிஞ்சு போறாங்க அப்படின்னா, தப்பா புரிஞ்சுக்கிட்டு பிரிஞ்சு போறாங்க அப்படின்னா நான் சொல்றது ஒர்க் ஆகும். பொய்யா பழகி தேவைக்காக பழகிட்டு போறாங்க அப்படின்னா கண்டிப்பா அது ஒர்க் ஆகாது. அதாவது அவங்களோட எண்ணமே வந்துட்டு தேவைக்காக வந்தாங்க, ஒரு தேவை முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் அவ்வளோதான் பிரிஞ்சு போயிட்டாங்க. ஸோ நம்மளை ஏமாத்துற மாதிரி தான் கணக்கு அது. ஸோ நம்ம ஏமாந்துட்டோமா, சரி ஒருத்தங்க கிட்ட நம்ம ஏமாந்துட்டோம், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் மூவ் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு அதை பற்றியே நினச்சி வாழ்க்கை ஃபுல்லாக அழுது புலம்புறதுனால நம்ம லைஃப்பை, நம்ம உடம்பையும் தான் வந்து இழந்துக்கிறோம். நம்ம மனசு வலிக்கும், உடம்பு ரொம்ப டல்லாயிரும் அழுது. அதுக்கப்புறமா வந்துட்டு லைஃபு அவங்க நினச்சி லைஃப் வந்து ரொம்ப வேஸ்ட்டாக போகும். நம்ம என்ஜாய் பண்ண மாட்டோம், எதுவுமே வந்து நடக்காது. ஆனால் அவங்க எல்லாமே வந்துட்டு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டோட இருப்பாங்க. நிறைய பேர் வந்து ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சும் கூட பழகுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க உண்மையாக அவங்க மேலே அன்பு வச்சுருக்காங்க. நம்மளை ஏமாத்துறாங்களா, சரி இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமாக இருப்போம், அவங்க கூட பேசிகிட்டு இருப்போம். ஏதாவது நம்ம ஏமாத்துறியான்னு கேட்டாலோ இல்லை சண்டை போட்டாலோ அவங்க நம்ம விட்டுட்டு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்க கூட மாட்டாங்க. அது அவங்களுக்கு தெரியும் நம்மளை ஏமாத்துறாங்க, யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ பரவாயில்ல, இருந்தாலும் போயிட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலமையில பழகிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்பவே அதிகமான வலி. நீங்கள் அதை பற்றிலாம் எதுவுமே வச்சுக்காதீங்க. அப்படி ஒரு டாக்ஸிக்கான வந்து ரிலேஷன்ஷிப்பு தேவையே இல்லை. அதுக்கு நம்ம சும்மாவே இருந்துடலாம். ரெண்டாவது ஒன்று, ஒருத்தங்க விட்டுட்டு போகிறாங்கன்னு புலம்பாமல் போயிட்டு போகிறாங்கன்னு விடுங்க. அவங்களா திரும்பி வருவாங்க. அதே மாதிரி நம்மளோட எண்ணங்களை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக திரும்பி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நான் வந்து தெளிவாக சொல்லணும்னு நினச்சேன். நிறைய டிஸ்டர்பன்ஸ் இந்த வீடியோ எடுக்கும் போது நடுவில் நம்ம கட் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக உங்களோட விஷயத்தை அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்காக நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க. தேவையானது தேவையான நேரத்தில் தேடி வரும். ஸோ வந்து ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிறதுக்காக நிறைய புலம்பி இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையோ இல்லை லைஃப்பை மூவ் பண்ணுறதுக்கான ஒரு செய்கிற ஏதோ ஒரு விஷயத்தையோ வந்துட்டு வீணடிக்காதீங்க. அது வந்து உங்கள் லைஃபையே பாதிக்கும். சரியா? அந்த நீங்கள் இருந்தால் தான் அந்த கவலையை கூட நீங்கள் கவலைப்பட முடியும். நீங்கள் அந்த இப்போ பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம் உங்களை பாதிக்குது அப்படின்னா, உங்கள் லைஃப் போகுதுன்னா நீங்களும் இல்லாமல் போயிடுவீங்க. அப்போ நீங்கள் கவலைப்படுறதுக்கு நீங்கள் இருக்கவே மாட்டீங்க. நான் சொல்றது புரியுதா? நீங்க இருக்கணும் அப்படின்னா, நீங்க இருந்தாதான் அந்த விஷயத்தை பத்தி கவலையே பட முடியும். நீங்க இல்லைன்னா அந்த விஷயத்துக்கு கவலைப்படுறதே முடியாது. ஏன்னா நீங்க எப்ப இல்லாம போவீங்கன்னா, நீங்க அந்த பழைய விஷயங்கள் நினைச்சு வருந்துக்கிறீங்க. உங்க லைஃபே போயிருச்சு, இருக்கிற வேலையே போயிருச்சு அப்படின்னா நீங்க வந்து இல்லாம போயிருவீங்க. ஸோ வேலை முக்கியம், அதே மாதிரி உங்க சந்தோஷம் முக்கியம், எல்லாமே முக்கியம் தான். இதில் வந்துட்டு என்ன கேள்வி கேட்கறது அப்படிலாம் இல்லாமல் உங்களுக்காக நீங்கள் கேள்வி கேட்டுக்கோங்க. கண்டிப்பாக இதெல்லாம் ஒர்க் ஆகும். ரொம்ப நன்றி.